போக்குவரத்து, பெருந்தெருக்கள், துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த தாய்நாடு கோரும் நேரத்தில் இடம்பெற்ற குற்றங்கள் அனைத்தையும் மக்களுக்கு சொல்லி முடிவெடுத்த ஒரு உண்மையான ட்ரூத் கமிஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். மிக விரைவில் எதிர்காலத்தில் அதனை செய்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் நினைக்கின்றோம். இந்த நீதி செயல்முறைக்கு ஒரு குறிப்பிட்ட விடயம் உள்ளது. ஒருபுறம் தற்போது வாழ்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு பொருளாதார மற்றும் சமூக பலம் வழங்கப்பட வேண்டும் என நான் நினைக்கின்றேன். நீதி அமைச்சு அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளது. வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்பது தற்செயலான ஒரு விடயம் அல்ல, அது ஒரு குற்றம். ஆகவே அரசாங்கத்தின் பொறுப்பு என்னவென்றால் இவற்றை மறுப்பதோ அல்லது அவர்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்களை தாமதப்படுத்துவதோ அல்ல, மாறாக அவற்றை ஏற்றுக்கொள்வதும் செயற்படுத்துவதும் ஆகும். இந்த நேரத்தில் நாம் மேற்கொண்டு வரும் முக்கிய பணிகளில் 3 மாத்திரம் நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உண்மை, நீதி மற்றும் இழப்பீடு. உண்மையை அறிந்து கொள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் உரிமை இருக்கிறது. உண்மை என்பது அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பரிசு அல்ல. உண்மையை அறிந்து கொள்வது என்பது உறுதி செய்யப்பட வேண்டிய மக்கள் உரிமையாகும். காணாமலாக்கப்பட்டவர்கள் இடம்பெற்ற இழப்புகளுக்கான இழப்பீடு வழங்குவதற்கான புதிய முறைமையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். புதிய முறைமையினூடாக இவ்வளவு காலமும் இடம்பெற்ற தாமதங்களை நீக்கி வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்து ஒரே முறையில் மாத்திரம் பணம் செலுத்துவதற்கு அப்பால் சென்று நீண்டகால ஆதரவை வழங்க முடியும். දිගුකාලීන සහයෝගයක් ලබා දීමට හැකි වෙනවා. This year's excavation of mass graves where human skeletal remains and personal belongings. இந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட புதைகுழி அகழ்வுகளின் போது மனித எண்பு தொகுதிகள் மற்றும் குழந்தைகளின் எச்சங்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட உடைமைகள் மீட்கப்பட்டன. இது கடந்த காலங்களில் இடம்பெற்ற துஷ்பிரயோகங்களை வெளிப்படுத்துவதுடன் குடும்பங்களுக்கு இன்னும் உரிய பதில் வழங்கப்படவில்லை என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. நீதி மற்றும் நல்லிணக்கம் மற்றும் ஆறுதலுக்கு பொறுப்பு கூறல், வெளிப்படைத்தன்மை மற்றும் சுதந்திரமான விசாரணை மிக முக்கியமாகும். சர்வதேச தடயவியல் மற்றும் மனித உரிமைகள் தரநிலைக்கேற்ப மனித புதைகுழிகள் முறையாக அடையாளம் காணப்பட்டு பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண உதவுவதற்கு பொதுமக்களை அழைப்பதற்கு அண்மையில் மேற்கொண்ட தீர்மானம் வரவேற்கத்தக்கது. நீடித்த நம்பிக்கையை கட்டியெழுப்ப மனித புதைகுழிகளை தோண்டி எடுப்பது உள்ளிட்ட முழு செயல்முறையிலும் பாதிக்கப்பட்டவர்களை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் ஈடுபடுத்த வேண்டும். இந்த நிறுவனங்கள் திறம்படவும் சுதந்திரமாகவும் செயற்படுவதை உறுதி செய்வதில் நீதி மற்றும் ஒருமைப்பாட்டு அமைச்சு முக்கிய பங்கு வகிக்கின்றது. உண்மையான பெறுபேறுகளை வழங்க ஏனைய நீதி மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுடன் தீவிர ஒருங்கிணைப்பு மிகவும் முக்கியமானது. பாதிக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்கு மரியாதை மற்றும் பாதுகாப்பு அவசியம் என்பதை அங்கீகரித்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுடன் இணைந்து பணியாற்றுவதே நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வழிமுறையாகும். சில குடும்பங்களுக்கு நிதி நிவாரணங்கள் வழங்கப்பட்டாலும் அரசாங்கமும் காணாமல் போனோர் அலுவலகமும் கட்டாயமாக காணாமல் போனவர்களுக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய இழப்பீடுகளை வழங்க வழிவகுக்க வேண்டும். Needs to develop a comprehensive reparation package for all victims of enforced disappearances.